நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரும்ப அடிச்சிருக்காங்க இந்தியா. அப்படியே கதி கலங்கி போய் இன்னொரு நாட்டுக்கிட்ட சரணடைஞ்சிருக்கு பாகிஸ்தான். அதே போல பாகிஸ்தான் உண்மையை கக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அதை பற்றி நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்க போகிறோம். அது தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் இஸ்ரேல் மோதலில் ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. சீனா களமிறங்கியிருக்கு. ஈரானுக்கு ஆதரவாக கடற்படை குவிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. அதனால இந்தியா ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் தட்டி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆபரேஷன் சிந்தூரா இந்தியா கையில் எடுத்தாங்களே, அப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்களை இந்தியா அடுத்தடுத்து தாக்கியிருக்காங்க. இந்தியாவுடைய அடுத்தடுத்த தாக்குதல்னால போர் நிறுத்தத்தை கோர வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் இஷாக் தார் இருக்கார் இல்லையா, அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக இந்தியா முன்னெடுத்த ஆபரேஷன் சிந்தூரில் ராவல்பிண்டி மற்றும் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் அடுத்தடுத்து தாக்கப்பட்டது தான் போர் நிறுத்த முடிவுக்கு காரணம் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றிருந்திருக்கிறாரு. அப்போதான் அவர் இதெல்லாம் பேசியிருக்கிறாரு. மேலே அவர் என்ன சொல்றாருன்னா, ராவல்பிண்டியில் இருக்கும் நூர்கான் விமானப்படை தளம் மற்றும் பஞ்சாப்ல இருக்கும் ஷோர்கோட் ஏர்பேஸ் இரண்டுமே இந்தியானால தாக்கப்பட்டதாகும். அந்த சூழல்ல தான் இந்த விவகாரத்தில் தலையிடும்படி அமெரிக்காவை நாங்கள் நாடணும், சவுதி அரேபியாவுடைய உதவியை கோரணும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் இஷாக் தார் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. நூர்கான் விமானப்படை தளம் அப்படிங்கிறது பாகிஸ்தான் ராணுவத்தின் மிகவும் முக்கியமான தளமாகும். அங்கேருந்து தான் விமானப்படை விமானங்கள் இயக்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் விஐபி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பயணமும் இங்கேருந்து தான் மேற்கொள்ளப்படுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பேசிய இஷாக் தார் அவர்கள் மேல என்ன சொல்றாருன்னா, துரதிருஷ்டவசமாக அதிகாலை 2:30 மணி அளவில் இந்தியா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்துச்சு. நூர்கான் ஏர்பேஸ் மற்றும் ஷோர்கோட் ஏர்பேஸ்களை தாக்குனாங்க. அடுத்த 45 நிமிடங்களில் சவுதி இளவரசர் பைசல் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டாரு. அவர்கிட்ட நான் ஏற்கனவே அமெரிக்காவுடைய உள்துறை அமைச்சரிடம் பேசியிருந்ததை தெரிவித்தேன். அதை தொடர்ந்து இந்தியா தாக்குதல்களை நிறுத்தினா பாகிஸ்தானும் தாக்குதலை நிறுத்த தயாராக இருக்கு அப்படிங்கிறத ஜெய்சங்கர் அவர்களிடம் தெரிவிக்கவா அப்படின்னு பைசல் அவர்கள் கேட்டாரு. நான் அதுக்கு ஒப்புக்கொள்ளவே போர் நிறுத்த விவகாரத்தை இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தெரியப்படுத்தினாரு அப்படின்னு பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது இந்தியா அடிச்ச அடியில திரும்ப பாகிஸ்தானை தூங்க விடாம இரவு முழுவதும் நடத்திய தாக்குதல்ல தான் பாகிஸ்தான் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாம வேற வழியே இல்லாம அமெரிக்கா கிட்ட இதுக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருந்திருக்காங்க, இப்படி ஒரு தாக்குதல் நடந்துட்டு இருக்கு, எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு. அதே போல சவுதி கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அப்பதான் பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் சொல்லியிருக்கிறாரு, இப்படி ஒரு தாக்குதல் நடக்குது, உடனடியாக இந்தியா கிட்ட ஏதாவது பேசி தாக்குதலை நிறுத்த சொல்லுங்க, இந்தியா தாக்குதலை நிறுத்தினா நாங்களும் தாக்குதலை நிறுத்துறதுக்கு தயார் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. அதை உண்மையை இப்போ கக்கி இருக்கிறாரு. மேல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சவுதி இளவரசர் பேசினார் இல்லையா, அவர் கிட்டத்தட்ட இந்த பாகிஸ்தானுடைய துணை பிரதமர்கிட்ட 45 நிமிடங்கள் பேசியிருக்கிறாரு. அப்போது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ இருக்கார் இல்லையா, அவர் கூட பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் பேசினது பற்றி சவுதி இளவரசருக்கு தெரிய வந்திருக்கு. உடனே அவர் அதை கேட்டிருந்திருக்கிறாரு. மேலும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கிட்ட இந்தியா போரை நிறுத்தினா பாகிஸ்தானும் நிறுத்த தயாராக இருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதாவது சவுதியுடைய இளவரசர் இந்தியா கிட்ட பேசுறதுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு பாகிஸ்தானுடைய துணை பிரதமர்கிட்ட கேட்டிருக்கிறாரு. அதுக்கு துணை பிரதமரோ, தாராளமா நீங்க பேசுங்க, விரைவில் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் 25 நிமிடங்கள் கழித்து அவர் என்னை அழைத்தாரு. உங்களுக்காக நீங்க சொன்னதை ஜெய்சங்கர் அவர்களிட்ட நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பதாக இஷாக் தார் அவர்கள் இப்போ செய்திகளை வெளியிட்டிருக்கிறாரு. இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்தியாவுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாம பாகிஸ்தான் மறைமுகமாக போர் நிறுத்தத்துக்கு இந்தியா கிட்ட மன்றாடி இருக்கு. மறைமுகமாக என்ன, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது நேரடியாகவே இந்தியாவுடைய காலில் விழுந்துச்சு அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. அதனால இந்தியா திரும்ப அடிச்ச அடிதான் கதிகலங்கி போய் பாகிஸ்தான் போரை நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு அலறி இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ட்ரம்ப் அவர்களும் நான் தலையிட்டதுனால தான் இந்த போர் நின்றுச்சு அப்படின்னு அவர் தம்பட்டம் அடிச்சுட்டு வர்றாரு. இதுக்கு இந்தியாவும் கடுமையான பதிலடி கொடுத்துட்டாங்க. நம்ம பலச பேச வேண்டாம் நண்பர்களே. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் அதிகரிச்சுட்டு வரும் நிலையில 2 சீன ஸ்பை கண்காணிப்பு கப்பல்கள் இஸ்ரேல் அருகே களமிறக்கப்பட்டிருக்கு. 855 மற்றும் 815A ஆகியவை பாரசீக வளைகுடாவில் இஸ்ரேலுக்கு மிக அருகில் சுற்றிட்டு வருது.
இது வந்து இஸ்ரேலை உளவு பார்க்க களமிறக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. சீன வெளியுறவு அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் குவோ ஜியாகுன் அப்படிங்கிறவர் செய்தியாளர் சந்திப்புல அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில பேசியிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா வந்து படைகளை களமிறக்குவது, ஈரானை தாக்குவது அப்படிங்கிறது ஈரானுடைய இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் எதிரான மீறலாக கருதப்படும். மற்ற நாடுகளுடைய இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறும் எந்த ஒரு செயலையும் சீனா வந்து எதிர்க்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்கா ஈரானை தாக்குனாங்கன்னா கடுமையான சேதங்கள், பாதிப்புகள் ஏற்படும். மேலும் சர்வதேச உறவுகளை வந்து பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கில் பதற்றத்தை வந்து அதிகரிக்கும் அப்படின்னும் அவர் செய்தியாளர்களிடம் சொல்லியிருக்கிறாரு. சீனா விடுத்த இந்த எச்சரிக்கையின் மத்தியில் 2 சீன மின்னணு கண்காணிப்பு ஸ்பைக் கப்பலான 855 மற்றும் 815A ஆகியவை பாரசீக வளைகுடாவில் களமிறக்கப்பட்டிருக்கு. சீனா திடீரென அங்கே உளவு கப்பல்கள் அனுப்ப காரணமே இருக்கு. அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மேல தாக்குதல் நடத்த தன்னுடைய உயர்மட்ட உதவியாளர்களிடம் ஒப்புதல் தெரிவிச்சிருந்திருக்கிறாரு. ஆனா இன்னும் இறுதி உத்தரவு பிறப்பிக்கவில்லை அப்படின்னு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து செய்திகளை வெளியிட்டிருக்கு. ஈரான் தன்னுடைய அணு ஆயுத திட்டத்தை நிறுத்தும் வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் விரும்புவதாக அந்த செய்தியில் வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு. இதைத்தான் நம்ம நேற்றைய கூட பேசியிருந்தோம். மேலும் ஈரானுடைய ஃபோர்டோஸ் எரியூட்டல் ஆலை அமெரிக்காவுடைய இலக்குகளை ஒன்றாக இருக்கலாம். இது நிலத்தின் அடியில் ஆழமாக கட்டப்பட்டிருக்கு. இதை அழிக்கிறது கடினம். அதனால சக்தி வாய்ந்த வெடிகுண்டங்களால் மட்டும்தான் அதை தகர்க்க முடியும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. தாக்குதலை நடத்த முடிவு செஞ்சிட்டீங்களா அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அதை செய்யக்கூடும், செய்யாமலும் போகலாம் அப்படின்னு பதிலளிச்சிருக்கிறாரு. மேலும் அடுத்த வாரம் மிக முக்கியமானதாக இருக்கும். ஒரு வாரத்துக்குள்ள முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஈரான் வந்து நிபந்தனையின்றி தன்னுடைய அணு ஆயுத திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மேல ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படிங்கிற அச்சம் காரணமாக தான் அமெரிக்கா தன்னுடைய கடற்படை பலத்தை மத்திய தரைக்கடல் பகுதியில் அதிகரிச்சிருக்கு. அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்க சொத்துக்களுக்கு கூடுதல் பாதுகாப்பை வழங்கும். மேலும் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை முறியடிக்க இஸ்ரேலுக்கு உதவக்கூடும். கடந்த ஆண்டு அக்டோபர்ல இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலை முறியடிக்க அமெரிக்க கப்பல்கள் இது போன்ற பங்கை வகித்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் அமெரிக்காவை எதிர்க்கும் விதமாக சீனா வந்து உளவு கப்பல் அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேல் ஈரான் போர் தீவிரமாயிட்டு வருது. இதனால ஈரான் வந்து தன்னுடைய வான்வெளி பரப்பை முற்றிலுமாக மூடியிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா விமான சேவைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் இங்கே இருக்கும் இந்தியர்கள் நாடு திரும்ப முடியாமல் தவிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்கு. நிலைமை இப்படி இருக்கும்போது தான் இந்தியர்களுக்காக மட்டும் ஈரான் வந்து தன்னுடைய வான்வெளியை இன்னைக்கு திறக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக ஈரானில் தவிக்கும் 1000 இந்தியர்கள் விமானத்தில் நாடு திரும்ப இருக்காங்க. இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக ஈரான் தன்னுடைய வான்வெளியை மூடிச்சு. இதனால ஈரான்லேருந்து வெளிநாடுகளுக்கும் வெளிநாடுகளிலிருந்து ஈரானுக்குமான விமான சேவைகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கு. ஈரானில் நம்முடைய நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க. படிப்புக்காகவும் வேலைக்காகவும் இந்தியர்கள் வந்து ஈரானுக்கு போயிருக்காங்க. தற்போது இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக அவங்க வந்து நாடு திரும்ப முடியலை. விமான சேவை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது தான் இதுக்கு முக்கிய காரணம். இந்த நிலையில தான் இந்தியர்களை பத்திரமாக வெளியேற்ற ஈரான் முடிவு செஞ்சிருக்கு. அதன்படி தான் போருக்கு நடுவே இந்தியர்களை வெளியேற்ற வசதியாக ஈரான் தன்னுடைய வான்வெளி பரப்பை வந்து திறக்க முடிவு செஞ்சிருக்கு. அதன்படி இன்னைக்கு ஈரானுடைய மஷாத் நகர்லேருந்து விமானங்கள் வந்து டெல்லிக்கு புறப்படுது. மொத்தம் 1000 இந்தியர்கள் இன்னைக்கு ஈரான்லேருந்து டெல்லி வர இருக்காங்க. இவங்க வந்து மாகான் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தின் விமானங்களில் மஷாத் நகர்லேருந்து டெல்லிக்கு அழைத்து வரப்படுறாங்க. இந்த மகான் ஏர்லைன்ஸ் வந்து ஈரான் தலைநகர் டெஹ்ரானை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தனியாருக்கு சொந்தமான விமான நிறுவனமாகும். இதை வந்து ஈரானும் உறுதி செஞ்சிருக்காங்க. இது பற்றி ஈரான் சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான்லேருந்து வெளியேற நினைக்கும் இந்தியர்களுக்காக சார்ட்டர்டு விமானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இங்கே வந்து பதற்றம் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வர்றதுனால இந்தியர்களுடைய பாதுகாப்புக்காக இந்த நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா நல்ல நட்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த நட்பின் அடிப்படையில் தான் போரில் நம்முடைய நாட்டு மக்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வான்வெளி பரப்பை திறந்து நெகிழ வச்சிருக்கு ஈரான். இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா ஈரானில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்க ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிற நடவடிக்கை வந்து தொடங்கியிருக்காங்க. அதன் மூலமாக ஈரானில் இருக்கும் இந்தியர்கள் அண்டை நாடான அர்மேனியாவுக்கு வரவழைக்கப்படுறாங்க. அங்கிருந்து மத்திய அரசு விமானத்தில் டெல்லி அழைச்சிட்டு வந்துடுது. அந்த வகையில் தான் நேற்றைய தினம் 110 மாணவர்களை மத்திய அரசு ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிறது மூலமாக டெல்லிக்கு அழைத்து வந்து வீடுகளுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் ஈரானில் தவிக்கும் இந்தியர்களால் அர்மேனியாவுக்கு வருவதில் சிக்கல் இருக்குது. இதனால் சுமார் 1000 இந்தியர்கள் வரைக்கும் ஈரானுடைய பல்வேறு இடங்களில் சிக்கி தவிச்சிட்டு வராங்க. இவங்க நம்முடைய நாட்டுடைய தூதரகத்துடன் தொடர்பில் இருக்காங்க. இவங்களை பத்திரமாக வெளியேற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துகிட்டு வந்த நிலையில தான்
ஈரான் தற்போது இந்தியர்களை வெளியேற்ற தன்னுடைய வான்நிலையை திறந்து அங்குள்ள தனியார் நிறுவன விமானத்திலேயே அனுப்பி வைக்க இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. போருக்கு நடுவே இந்தியாவுக்கு ஒரு உற்ற நண்பனாக, இந்தியாவுக்கு எதிராக செயல்படாம இந்தியாவுக்கு ஆதரவாக இந்தியா சொன்ன உடனேயே இந்தியாவுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய வான்வெளியை வந்து திறந்திருக்காங்க ஈரான். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் நண்பர்களே. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.